அங்கிள் எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன். அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம். செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா? ரிஷிஜிக்கு வந்து உங்களுக்கு எத்தனை ஜி? 23 ஆகஸ்ட் வந்தா 27 போய் சொல்லாத, உண்மையாயா? 30 வயசு ஆயிடுச்சு. 27 உனக்கு வயசு ஆகுது. எனக்கு இப்பதான் 21 ஆகுது. அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து எங்களோட தலைக்கு வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அதனால வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு அப்படின்றத நாங்க எங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ண போறோம். மேபி உங்க வீட்ல வந்து ஒரு பெண்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இவனுக்கு கொடுக்காதீங்க. ரிஷிதியை பாத்துக்கோங்க. இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். உங்களுக்கு மேபி எங்க வீடியோல வரணும்னா ரிஷிதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே, நாம வந்து இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். லைட்டா நவருங்க ஐயா. ரிஷிஜி, சொல்லுங்க ஜி. நீங்க வந்து ஒரு பெண்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இல்லை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு பெண் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் வந்து நாங்கள் வந்து பெண்களை வந்து ஒரு மாதிரி தப்பா மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்கல. எங்களோட ஒப்பீனியன், நான் ஒரு 5 பேர் வந்து அவங்களோட புரிதல்ல ஒரு பெண்ணை வந்து எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. நாங்க அப்படி யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா பெண்கள் நம் கண்கள் சார். ரிஷிஜி சொல்லுங்க. இப்போதைக்கு நான் நிம்மதியா தான் இருக்கேன். இல்லையா, ஒரு கல்யாணம் நீ ஸ்டேஜ் வரும்ல, இன்னொரு 2 வருஷம் சரி, அதான் இப்போ 2 நாள் முன்னாடி வந்து என்ன படம் வந்து சோரேவா என் ஒய்ஃப் ஃப்ரம் தி ஃபியூச்சர்னு ஒரு படம் பார்த்தேன். நார்மல் ஒரு பையன் தான், ஆனா அந்த பையனுக்கோசம் அந்த பொண்ணு போடுற எஃபெக்ட் லைட்டாக அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு நீ தான் வேணும், ஒரு 100 வருஷம் ஆனாலும் சரி நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணுவேன், உங்ககிட்ட எதுவும் அதுனா இல்லை, ஆனால் நான் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பையனையே சுற்றி வருவா. அந்த மாரி என்ன சுற்றி பயப்பிடிச்சிட்டான். அன்ஹெல்தியான ஹேபிட்ல இருக்கு, ஒரு மோட்டிவேட்டடே இல்லாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம லைஃப்பை பெட்டர் ஆகணும்னு நினச்சி நம்மளை பண்ணால் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கோசம் இவ்வளோ இது பண்ணுறாளே, நம்ம என்ன தப்பான வழியில் போனாலும் நம்ம லைஃப்பை பெட்டராக மாற்றணும்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம லைஃபுக்கு அவள் இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா. You look very beautiful. You very nice, very pretty, very nice dress, and you work very big office. Oh my god. நீங்க எந்த மாதிரி ஜி எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன மாதிரி எதிர்பார்க்குறேன்னா, திருச்சிட்டப்பன படம் பார்த்துருக்கீங்களா ஜி? சாரி ஜி, பார்க்கல. சோபனா மாதிரி நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். அதில் ஒரு சீனில் வந்து தனுஷ் வந்து ராஷிகாவை ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு கவிதை கூட சொன்னா அந்த பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிருப்பான். என் உலக வர அவங்க தாத்தாவும் வந்து நைட்டில் ஒரு கவுண்டர் போட்டு போயிருப்பாரு. ஏண்டா 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. அப்போ ஒன்றும் பண்ணாத அந்த பொண்ணு, அவனை புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் கை போட்டு போவோம்ல, ஒரு கைடா போடும். நான் இங்கேருந்து போகணுமாடா, இங்கேருந்து போகணுமாடா கேட்போம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம அழுவ முடியாது ஒரு சில விஷயம்லாம், ஆண் மாமான்ற மாதிரி தான் இருக்கும்ல. அதெல்லாம் நம்ம வைஃப் கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம வைஃபா நம்ம ஈனமா பார்க்க கூடாது சொல்ல வரேன். புரிய வருது ஜி? சூப்பரா புரியுது. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கா என்ன புரிஞ்சுக்கணும். அதான் கலர் எல்லாம் எதுவும் தேவை, டக்குன்னு வந்து ஒரு கையை போட்டு விடு பாத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ஒண்ணு தான். ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? சூப்பர் ஜி, வேற மாதிரி வர்ற மாதிரி நீங்க தலையாட்டும் போது எனக்கு நீங்க ஏதோ பாயிண்டா பேச போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சுனே இருக்கிறாரு அந்த வயல்ல. ஓகே, ஸோ எனக்கு எப்படி வந்து கேர்ள் வேணும் அப்படின்னா, என் சர்க்கிளில் இருக்க நான் பார்த்த கேர்ள்ஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ண போறேன், பெருசா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் போய் உட்கார போறேன், என் குழந்தைங்களை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு இல்லாம என்னோட கேர்ள் வந்து ஒரு கோல் வச்சு நான் இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இது மாதிரி ஒரு கோலோட இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். அன்னைக்கு முடிவு பண்ணேன்
என்னைக்கு நானே சம்பாதிச்சு 3 அம்பாசிடர் கார் வாங்குறனோ அன்னைக்கு தான் என் மேரேஜ். அண்ட் நான் வந்து ரொம்ப அழுவேன். நான் உண்மையா சொல்றேன், நான் வந்து நிறைய இடத்துல அழுவேன். ஆமா, இப்ப கூட மைக் கேட்டா அழுகுறோம். நான் வந்து நம்ம ரொம்ப அழுவேன். பட் யாருக்குமே தெரியாது. சும்மா வெளியே அழைக்கிறதா சுற்றி இருப்போம். நான் கண்டிப்பா நிறைய அழுவேன். நான் அழுகுறப்ப என் கண்ணத்தோட அடிச்சு விடுறதுக்கு ஒரு எமோஷன் சப்போர்ட்டா ஒரு கேர்ள். இன்னொன்னு, நான் வந்து இந்த மாதிரி ஃபன்னா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த எல்லாரும் போட்டு ஜாலியா கலாய்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதே வைப்ல, அதே கிங்கியா, அதே மாதிரி ஒரு கேர்ள் கச்சா நல்லா இருக்கும். கிங்கியா மீன்ஸ் என்ன மாதிரி சுத்தி வந்துன்னு அந்த மாதிரி. ஓகே, என் கூடிய ஜெல் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு கிளிங்கியா இருக்கு. மினி பப்பி கேட்குறேன். அப்புறம் வந்து நான் ஒரு ஃபுடி, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த இவன் சொன்ன மாதிரியே இவன் சொன்ன மாதிரியே இந்த படம் இருக்குல்ல, இந்த படையப்பா, தலைவன் தலைவி மாதிரி 2 பேருமே ஃபுடியா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபுடி கப்பல் இருந்தா நல்லா. நம்ம அம்மா அப்பாவே இப்படி பாத்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கலான்னு இருக்கேன். இவர் இன்னும் கேமரா பார்த்து பேசி கேக்குறாரு. இது இருந்தா நல்லா இப்ப யாராச்சும் மாதேஷோட ஃபேன்ஸ் போட்டு போ. ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் ஆக்சுவலி இவர்கிட்ட தான் பாஸ் பண்ணோம். இவர் வந்து எங்களோட மூத்த தலை. இவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. இதை வந்து அது வந்து அடுத்த இதுல வரேன். இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு ஆக்சுவலி ஒரு பொண்ணு கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. ஒருத்தர் ஒரு ஐயில 3 அடி வச்சிருக்காங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு கேர்ள் கிட்ட வந்து பேசினாலே வந்து ஒரு ஜட்மெண்டலா பாக்குற ஃபேமிலில இருந்து வந்ததுனால நான் யார்கிட்டயுமே மோஸ்ட்லி பசங்கிட்டே ஷேர் பண்ண மாட்டேன். ஒரு பொண்ணு கிட்ட வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு மேபி ஒரு ஒய்ஃப் வந்துச்சுன்னா, இப்போ எசிடேஷன் சொல்லுவாங்களா, ஒருத்தங்கிட்ட தயங்கி ஓகேவா, எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட எந்த தயக்கமே இருக்கக்கூடாது. எனக்கு யாரையாவது திட்டணும், அசிங்கமா திட்டணும்னா கூட அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அந்த பொண்ணு ஏதோ திங்க் பண்ணிடும், அந்த பொண்ணு நம்ம தப்பா நினைச்சிடும் இல்லாம அப்படியே ஃப்ளோல திட்டினே இருக்கணும். அந்த பொண்ணு வந்து அவன் அப்படிதான் அப்படின்னு அந்த மாதிரி பேசினா வந்து எனக்கு நான் இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். இப்போ இல்லை, அப்போ எதிர்பார்த்துருக்கேன். எதிர்பார்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி இப்போவும் சரி, மேபி எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் எதிர்பார்ப்பேன். சப்போர்ட்டிவ் கேர், எசிடேஷன் அழகா சொன்னேன். ஒரு ரீல்ஸ் பாத்திருக்கியா, எங்கடா இருக்க உன் மனசுல ஒழுங்கா சொல்றான். அப்படி சொல்ல மாட்டேன். ஹலோ, சொல்லுப்பா, எங்க இருக்க? உன் மனசுல இந்த மாதிரி பேசாம எங்க இருக்குன்னு சொல்ற. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. இப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க 4 பேர் சொன்னது வந்து ஒரு மேட்டரே இல்லை. அதான் வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ரியாலிட்டியில ஒருத்தர் இருக்காரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, அதை லவ் பண்ணாரு, எக்ஸிக்யூட் பண்ணாரு. இப்ப அது மாதிரி வாழ்றாரான்றத சொல்ல போறாரு. கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, நீங்க எப்படிலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓப்பனா சொல்லணும். ஓப்பனாவே சொல்றேன். அப்படியே சொல்லணும். லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா வந்து பொண்ணு அழகா இருக்கணும். நான் ஆக்சுவலா அப்படிதான் யோசிச்சேன். எல்லாருமே அப்படிதான் யோசிச்சோம். அழகா இருக்கணும், நம்ம கூட வந்து ரொம்ப அட்டாச்சா இருக்கணும், நம்ம தவிர யார்கிட்டயும் பேசக்கூடாது, லாயல், எல்லாமே பார்த்தேன் நான். பட் அது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி தான் எனக்கு என் ஒய்ஃப் கிடைச்சாங்க. ஓகே, அப்புறம் வந்து எப்படி சொல்றது, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட்டா இருக்கட்டும். இப்போ ஏதாவது இடத்துல சேடா, நீங்க எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே தான் எனக்கு கிடைச்சிச்சு. எல்லாருக்குமே இப்படி கிடைக்குமானா எனக்கு தெரியல. பட் எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா இப்படி இருந்தா வேணாம் அப்படின்றது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அது வந்து நான் வேணா ஷேர் பண்றேன். அது எப்படின்னா,
நீயா நானாவில் ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே, செம்ம வைரலான ஷோ. எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து இறங்கி வந்து 365 நாளைக்கு சேலை வேணும், எனக்கு 100 சவரன்ல நகை வேணும் அப்படின்லாம் அப்படி கேட்குற பொண்ணு லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து இந்த கேரளால ஒரு வீடியோ மாட்டிச்சுல, வீடியோ போட்டு எஸ்கேப் ஒருத்தர் கூட டெத் ஆனார்ல, அந்த மாதிரியான பொண்ணுங்களை அந்த மாதிரி எதையும் மாட்டாம இருந்தா போதும். அதே மாதிரி நம்ம வீடியோ இருக்கும்போது பின்னாடி சிவிக் சென்ஸ் 0% சிவிக் சென்ஸ் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மட்டும் மைண்ட்ல இருந்தது. அந்த மாதிரி எதுவுமே எனக்கு அமையல. கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல பொண்ணா செட் பண்ணி கொடுத்துறாரு கடவுள். அட கோணப்பனுக்கு பிறந்த கூதர கழுத. சரி, எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் மாதிரி உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன மனுஷன். சரி, ஓகே, வீடியோ வந்து முடிச்சிடலாம். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லியாச்சு. எங்களோட எதிர்பார்ப்புகள், நாயுடுக்கு யாராவது பொண்ணு தரதா இருந்தா கமெண்ட் சைடில் போட்டு பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டு போங்க. ஸோ இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு மேபி இதை வந்து நாங்கள் பேசினது எதாவது தப்பா தோணுச்சோ கழுவி ஊத்துங்க, இதுவாங்கன்னா கமெண்ட்ஸ் எடுத்துட்டுங்க. இஷ்டம் போல கழுவி ஊத்துங்க. ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். ஐயையோ